பொதுவாகவே நம்ம டெவில்ஸ் கிச்சனில் நிறைய ஸ்டோரி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்குமே போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாண்டட் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு 3 பார்ட் பார்த்துருப்போம். அந்த 3 பார்ட்டுமே பார்க்காதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு போய் பாருங்கள். இப்போ இந்த காலேஜ் படிக்க வரவங்க தன்னோட ஊரில் படிக்கிறத விட வேறு ஒரு ஊர்லேயோ இல்லை வேறு ஒரு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஒரு நாட்டில் போய் படிக்கிறவங்க தான் நம்மளோட நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் கும்பகோணத்தில் பிறந்த பிரியா அப்படிங்கிற பொண்ணு சென்னையில் ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேருந்து வெளியூரில் போய் படிக்கும்போது ஒரு 2 நாளைக்கு வேணால் நம்ம தனியாக சுற்றுவோம். அதுக்கடுத்து நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாகும், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு உருவாகும். அந்த ஒரு பர்டிகுலர் கேங் கூட தான் நம்ம சுற்றுறதா இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், எனிதிங் நமக்கு நடக்கிற ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி பிரியாங்கிற பொண்ணுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாகுதுங்க. இது நாள் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த ஹாண்டட் லேடிஸ் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்டலில், அதாவது காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி அங்கே அவங்களுக்கு நடந்த அமானுஷத்தை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி காலேஜ் ஹாஸ்டலில் கிடையாதுங்க. அங்கேருந்து வெளியே வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங்குக்குள்ளே, அதாவது அவங்க வெளியே ஒரு வீடு எடுக்கிறாங்க அவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணுறதுக்காக. அவங்க ஸ்டே பண்ண வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது தெரியாமலே அந்த அமானுஷத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே, பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அப்படி அந்த வீட்டில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது, அதே நேரத்தில் பயமாகவும் இருந்தது. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக டெவில்ஸ் கிச்சன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி சென்னையில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு உண்மை கதையை பற்றிங்க. அதாவது யூனிவர்சிட்டியில் நடக்கலை, யூனிவர்சிட்டியில் படித்த அந்த பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நடந்த காலகட்டம் 2015ங்க. சென்னையில் இருக்கிற கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற பகுதியில் இவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே வீடு எடுத்துருக்கிறாங்க. அதை பற்றி நான் கதையில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 2014 பிரியாங்கிற பொண்ணு கும்பகோணத்துலேருந்து கிளம்பி இங்கே சென்னையில் இருக்கிற கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்களோட மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக. 2014 15 வரைக்குமே அவங்களோட காலேஜ் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குதுங்க. காரணம், அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள். பிரியா காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கல, வெளியே பிஜி தான் படிக்கிறாங்க. அதாவது பிஜியில் தங்கி தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 10 பேருங்க, இவங்களை சேர்த்து 10 பேருங்க. 4 பொண்ணுங்க காலேஜ் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பேர் கீதாஞ்சலி, ஸ்ரேயா, ஏஞ்சல், நவ்யா. இந்த 4 பொண்ணுங்களுமே, அதாவது பிரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க, லேடிஸ் ஹாஸ்டலில். பிரகாருங்கிறவர் பீகாரை சேர்ந்தவருங்க. அவரும் இதே யூனிவர்சிட்டியில் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் அவரும் ஒருத்தர். அவர் வெளியே அவங்க ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதாவது பிரகாரும் காலேஜ் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த செகண்ட் செமஸ்டர் வரதுக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சாயத்தே வருது அவங்களுக்கு. முதல்ல நான் அவங்க பேர்லாம் சொல்லிடுறேன். பிரகாருங்கிறவர் பீகாரை சேர்ந்தவர். ஆதி, கண்ணன், இவங்க 2 பேருமே வெளியே ஆல்ரெடி தனித்தனியாக ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க ரூம் எடுத்து. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கேங்குங்க. எங்கே போனாலுமே வெளியே போய் எங்கேயும் சாப்பிட போனாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் சென்னையை சுற்றி பார்க்க போனாலும் சரி, இல்லை ஸ்டடி ஹாலிடேஸில் எங்கேயாச்சும் மொத்தமாக பீச்சுக்கோ எங்கேயாச்சும் வெளியே போனாங்கனாலும் சரி, இல்லை இவங்களுக்குள்ளே எதனா ஒரு பிரச்சனைனாலும் சரி, இவங்க 10 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. இன்னும் 2 பேர் நான் சொல்லலை, கதைக்கு தேவையில்லாத காரணத்தினால நான் அவங்க பேர் சொல்லலை. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் என்கிட்ட சொன்னாங்க. இந்த எல்லாரோட நேமும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பிடும். ஸோ நான் கதைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொல்லி கதையை ஆரம்பிக்கிறேன். அவங்க தனியாக பிஜியில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கூடுவாஞ்சேரியில். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற 4 பொண்ணுங்க, கீதாஞ்சலி, ஸ்ரேயா, ஏஞ்சல், நவ்யா, இவங்க 4 பேருக்குமே காலேஜில் ஹாஸ்டல் ஃபுட்டு செட் ஆகலைங்கிற காரணத்தினால இந்த செகண்ட் செமஸ்டர் ஹாலிடேயில் வெளியே ஒரு வீடு பார்க்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க கேங்குக்குள்ளே ஒரு பிளான் போடுறாங்க.
அஸ் யூஸ்வல் எல்லாருமே சேர்ந்து தங்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் பசங்களுமே வந்து ஒன்றாவே ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு பெரிய தனி வீடாக பார்க்கலாம். நம்ம வள்ளியம்மை அந்த யூனிவர்சிட்டியில் வள்ளியம்மை என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்குமாங்க, அதுக்கு பக்கத்துலேயே நியர்பைலேயே பார்க்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து காலேஜுமே நியர்பையில் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த டைமில் வந்து இந்த கதை அனுப்பின பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கிறனால அவங்க வீட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரி தனியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடு எடுக்கிறாங்க, அவங்க கூட நான் வந்து ஸ்டே பண்ணிக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாராக இருந்தாலுமே நோன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பிரியா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து தனியாக, அதுவும் இவங்க வந்து பொண்ணுங்களோட ஸ்டே பண்ண போகிறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பசங்களும் வராங்கங்கிற விஷயத்த வீட்டில் சொல்லலை, யாராக இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் பாண்டிங் என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருக்கவங்களுக்கு அது தப்பாக தெரியலாம், எவ்வளோ புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் தான் இவங்களும்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீட்டில் கேட்டு ஒத்துக்கலைங்கிற காரணத்தை அந்த 4 பொண்ணுங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, வெளியே வந்து வீடு எடுக்க போகிறோம், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு ஒன்றா இருந்தோன்னா காசும் கம்மியாகும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த ஆதிங்கிற பையன் வெளியே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறாங்க. வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பையனோட வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறான். அதே மாதிரி தான் பிரக்காருங்கிற பையனும் இவங்க கேட்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த பையன் 2 நாளைக்கு முன்னாடி தான் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கிறாப்புல, இன்னொரு ஃப்ரெண்டோட, அதாவது அவன் கூட படிக்கிற ஒரு பையனோடையே ஸ்டே பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ இப்போ இவங்களோட பிளான் படி யாருமே வராத காரணத்தினால ஹாஸ்டலில் தங்கி படித்த அந்த 4 பொண்ணுங்க மட்டும், கீதாஞ்சலி, ஸ்ரேயா, ஏஞ்சல், நவ்யா, இந்த 4 பொண்ணுங்க மட்டும் வெளியே வீடு எடுக்கிறாங்க. அதுவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட துணையோட தான். இந்த ஆதி, கண்ணன், பிரகார் இவங்க 3 பேருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க வெளியே வந்து வீடு பார்க்குறதுக்கு. ஏகப்பட்ட வீடு பார்க்குறாங்க, எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக ஒரு வழியாக ஒரு வீடும் செட் ஆகிடுதுங்க. அது எங்கன்னா இந்த வள்ளியம்மை என்ட்ரன்ஸ் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு நியர்பைலேயே வந்துட்டு ஒரு வீடு பார்க்குறாங்க, செட் ஆயிடுது. 2nd ஃப்ளோரில் தான் இவங்க வீடு பார்த்துருக்குறாங்க. அவங்க தங்கின அந்த அப்பார்ட்மெண்ட்டோட போர்ஷன் எப்படி இருக்குன்னா, கீழே பிஸ்னஸ்க்கு விட்டுருக்குறாங்க, ஒரு ஷாப் ஒன்று இருக்குமா. 1st ஃப்ளோரில் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அதையுமே ஷாப்புக்கு தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிருக்கிறாங்க. 2nd ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் ஏறி போனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் ஒரு போர்ஷன், ரைட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடு போர்ஷனில் கேட்டு லாக் ஆகிருக்குது. அது ரொம்ப பழமையாக இருக்குது, ஒரு மாதிரி நூலாம்படையாக இருக்குது அந்த கேட்டுக்கு அந்த பக்கம். அதை யூஸ் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க இருந்துட்டு போன மாதிரி தான் இருக்குது. அதை ஓனர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்கே ஃபேமிலி இருக்கிறாங்கம்மா, அவங்க எல்லாருமே வந்து வெக்கேஷனுக்காக வெளியே ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டு அப்படியே வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்படியே ரைட் சைடில் ஒரு போர்ஷன் சொன்னேன் இல்லையா, அங்கே 2 வீடு இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வீடில் ஒரு அப்பாவும் பையனும் இருக்கிறாங்க. அந்த பையனும் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பையன் தானா. அந்த பையனுக்கு காலேஜ் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பையனும் அப்பாவும் சேர்ந்து ஊருக்கு போகிறதுக்காக அவங்க அப்பாவும் அங்கே தங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2nd போர்ஷன், அதாவது அந்த பையனும் அப்பாவும் இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த போர்ஷன் கொஞ்சம் உள்ளே போகுமாங்க. நீளமாக போய் உள்ளே தனியாக ஒரு போர்ஷன் இருக்குமா. அங்கே செம்ம இருட்டாக இருக்குமாங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து வெளிச்சமாக இருக்குமா மேலே ஸ்டெப்ஸில் ஏறுற இடத்துலலாம். அந்த ரைட் போர்ஷன் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்குமாங்க. இந்த தடை செய்யப்பட்ட பகுதிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் இவங்க வீடு பார்த்துருக்குறாங்க. அந்த போர்ஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய ஹால், லெஃப்ட் சைடில் கிச்சன், ஒரு அட்டாச்சு பாத்ரூம் லெஃப்ட் சைட்லேயே. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணோன்னே அதுக்கு நேராகவே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். அந்த பெரிய ஹால் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குதுங்க. அப்புறமா அந்த சைடு பால்கனினா சின்ன பால்கனி தான், ஒரு விண்டோ, அந்த பால்கனியை ஒட்டியே வெளியே அந்த ஹாலை ஒட்டியே வந்து ஒரு விண்டோ இருக்குமா. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் நல்ல காத்தோட்டமான ஒரு வீடு. ஆனால் அந்த பால்கனி சைடு யாருன்னா ஒருத்தவங்க நடந்து வந்தாங்கனாலோ இல்லை எதனா பேசிகிட்டு இருந்தாங்கனாலோ நல்லாவே கேட்கும். கீழே வந்து இந்த காரு பைக்லாம் போகிற சத்தம்லாம் இவங்களுக்கு கேட்கும். ஏன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இவங்க வீடு எடுத்துருக்குறாங்க. பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பொண்ணுங்களுக்குமே இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஏன்னா காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது, இன்னும் ஸ்டடி ஹாலிடே முடிகிறதுக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிற காரணத்தினால வேறு வழியே இல்லாமல் இந்த வீடு எடுத்துடுறாங்க. வேறு வழியே இல்லாமல்னு சொல்ல முடியாது, இவங்களுக்கு பிடிச்சி தான் இந்த வீடு எடுத்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க துணி துவைக்கணும், துணியை காய போடணும் அப்படின்னா அந்த 2nd ஃப்ளோருக்கு மேலே சின்னதாக ஒரு போர்ஷன் இருக்குமாங்க. அங்கே தான் வெளியே வந்து கல் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அங்கேயுமே ஒரு ரூம் இருக்குது, இந்த 1 RKம்பாங்க இல்லையா,
ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், வெளியே தான் வரணும். பாத்ரூம்னா வெளியே தான் இருக்கும். அதில் உள்ளுக்குள்ளேயே கிச்சன்லாம் சின்ன சின்னதாக பண்ணி ஒரு ஹால் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே இல்லை, வெளியே போட்டு தான் இருக்குது. இதுதான் அவங்க பார்த்த அந்த வீடோட அமைப்புங்க. ஸோ ஃபைனலி இந்த 4 பொண்ணுங்களுமே வீடு பிடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பிரியா, இந்த 4 பொண்ணுங்க, அந்த பசங்க 3 பேர் எல்லாருமே ஒன்றா தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. ஃபேன் உட்பட, கேஸ் ஸ்டவ் எடுத்துட்டாங்க, காட்டு, பெட்டு எல்லாமே புதுசுங்க. அவங்க இது நாள் வரைக்கும் வெளியே யூஸ் பண்ண எந்த பொருளுமே அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரல. அந்த வீட்டில் அவங்க வாங்கினது எல்லாமே புதுசாக ஷாப்பிங் பண்ணி தான் வாங்கியிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்ச அந்த பொண்ணுங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு புதுசாக வராங்க இவங்க, பால் காய்ச்சணும் இல்லையா, பால் காய்ச்சவே இல்லை, சாமியும் கும்பிடலை, எந்த விதமான பூஜையும் பண்ணலைங்க. இந்த 4 பொண்ணுங்க சொன்னேன் இல்லையா, அதில் கீதாஞ்சலிங்கிறவங்க ஒரு பிராமின் பொண்ணாங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியாங்க. கீதாஞ்சலியோட பெரியப்பா ஒரு பெரிய ஹனுமன் பக்தராங்க, அதாவது ஆஞ்சநேயரோட பக்தர். அவங்க தனியாக ஒரு கோயிலே வச்சுருக்கிறாங்களாம் ஆந்திராவில். அவங்க பெரியப்பா இது நாள் வரைக்கும் கல்யாணமே பண்ணலையாங்க. அவர் ஒரு சுத்தமான பிரம்மச்சாரியம். நவ்யா, ஏஞ்சல், இந்த 2 பொண்ணுங்களும் கேரளாவை சேர்ந்தவங்களாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே கிறிஸ்டின். என்னதான் கீதாஞ்சலி ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமினர் ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தாலும் அவங்களாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இங்கே வந்து பால் காய்ச்சணும், இந்த சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் யாருமே சொல்லலை. இங்கே வந்து சாமி பூஜை போடணும், இல்லை பைபிள் வச்சு ஏசப்பாவை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும், அந்த மாதிரி யாருமே, அந்த பொண்ணுங்களில் யாருக்குமே அந்த ஒரு நாலேஜ் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தனியாக நமக்கு ஒரு வீடு எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டில் அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எல்லாரும் சந்தோஷமாக அவங்கவுங்க ரூமை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆதிங்கிற பையன் வாட்டர் கேனை அந்த பபுள் கேனில் கவுத்துறதுக்காக கத்தி எடுத்து கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மேலே இருக்கிற மூடியை வாட்டர் கேனில் கிழிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தங்க. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த ஹால் முழுக்க ரத்தம். என்னாச்சு அப்படின்னா, அவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறான். அந்த ஆதிங்கிற பையன் கரெக்டாக தான் கிழிச்சிட்டு இருந்திருக்கிறான். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. நம்ம பொதுவாகவே நம்ம வாட்டர் கேன்லாம் வந்து மேலே தூக்கும் போது திடீர்னு அதுவாக டொப்புன்னு அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகி இவரோட கையில் கிழிச்சு கையிலேருந்து ரத்தம், அந்த ஹால் முழுக்க ரத்தம். இதை பார்த்த உடனேயுமே எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க முதல் நாள் இந்த வீட்டுக்கு குடியேறி வந்திருக்கிறாங்க. முதல் நாளே இப்படி ஆகணுமா, ரத்தமாகணுமா வீடு முழுக்க? யாருக்குமே சரியாக படலை. ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆயிருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த கையில் அறுத்துக்கிட்டார் இல்லையா ஆதி, அந்த பையனை எல்லாரையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறாப்புல, ஏய் இது என்னோட தப்புயா, நீங்களாம் ஏன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, இன்றைக்கி தான் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சில் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாதானப்படுத்துறாருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நார்மல் ஆகிடுச்சு, அது என்னோட தப்பு தானே. ஹாலில் வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷெல்ஃபில் இவங்க அந்த கீதாஞ்சலிங்கிற பொண்ணு, பிராமின் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஏஞ்சல்ங்கிற கிறிஸ்டின் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க ஜீசஸோட ஃபோட்டோஸ், அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து வரிசையாக அடுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் ரைட் சைடு கார்னரில், அதாவது இந்த ஷெல்ஃபுக்கு ரைட் சைட்லேயே ஒரு ஆணி அடித்து அங்கே ஜீசஸோட காலண்டர் ஒன்று தொங்க விட்டுருக்குறாங்க. அதில் ஒரு டேப் போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. காற்றுக்கு வந்து மேலே பறக்கும் இல்லையா, அதனால் அது பறக்கக்கூடாதுங்கிறனால டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. நவ்யா, ஸ்ரேயா இவங்க 2 பேரும் ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. ஏஞ்சல் வந்து தனியாக ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஏஞ்சலோட ரூமில் கீதாஞ்சலியும் இருப்பாங்க. கீதாஞ்சலி, ஏஞ்சல் தான் ஒரு ரூம்மேட். ஆனால் இவங்க இந்த கதை சொல்கிற பிரியா பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி நான் வீட்டுக்கு வரல, ஷேரிங்க்கு வரல, நான் பிஜிலேருந்து வரேன்னு சொன்னாலுமே ஆஸ் யூஸ்வல் ஒரு ஃப்ரெண்டு வந்து ரூம் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ரூம்லேயே தான் எல்லாருமே கிடப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பிரியாங்கிற பொண்ணும் இந்த ரூம்லேயே தான் இருக்கிறாங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை தான் அவங்க பிஜிக்கு போகிறது. அவங்களோட மாமா வீடு ஒன்று வேறு இருக்குதாங்க பெருங்குளத்தூரில், அதுக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் அவங்க மாமாவும் அத்தையும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க சென்னைக்கு வந்த நாள்லேருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் போகவே இல்லை. இந்த கீதாஞ்சலியும் இந்த கதை சொல்கிற பிரியாவும் திக் ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்பவே க்ளோஸ். இவங்க 5 பேரில், இவங்க 10 பேரில் இவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இவங்க தான் காலேஜ் டாப்பரும் கூட. இவங்க 2 பேருமே நல்லா படிக்கிற பொண்ணுங்க, கீதாஞ்சலியும் பிரியாவும். இந்த பொண்ணுங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் இருக்குதுங்க படிக்கிற விஷயத்தில். மேபி இது நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட படித்தவங்களுக்குமே இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்குது. என்னென்னா, ஒரு 5 பேர் குரூப் ஸ்டடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஆளுக்கு ஒரு யூனிட் எடுத்து படிப்பாங்க, ஆளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர்னால் நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர், அவன் ஒரு கொஸ்டின் ஆன்சர், இப்படி 5 கொஸ்டினுக்கு படிப்பாங்க. இப்போ புக்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு நான் படித்ததை கதை மாதிரி சொல்லுவேன்.
அதை அந்த 4 பேருமே புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் சுற்றி இருக்கிற 4 பேருமே சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இதே ஹேபிட் தான் அந்த பொண்ணுங்களுக்கு இருந்திருக்குதுங்க. இதில் கீதாஞ்சலியும் பிரியாவும் ஒரு தடவை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிற கேரக்டர், புரிஞ்சுப்பாங்க. அதுக்கடுத்து அதை படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தரோவாக மைண்டில் நின்றும் அப்படிங்கிற காரணத்தினால அதை அதோட விட்டுருவாங்க. மீதி இருக்கிற அந்த 3 பொண்ணுங்களுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களாங்க. அவங்கவுங்க ரூமில் போயும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அதாவது நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். அஸ் யூஸ்வல் இவங்க 12 மணி வரைக்கும் படிப்பாங்க. அவங்க 3 பேரும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்களாங்க நைட்டு. ஸோ இந்த 5 பொண்ணுங்க தான் இந்த வீட்டில் தங்குறாங்க. பசங்க யாருமே தங்கலை. இந்த பொண்ணுங்களாம் இந்த வீடு பிடிச்சாங்க இல்லையா, இதுக்கு அடுத்த நாள் தான் இவங்களோட ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு செமஸ்டர் ஆரம்பிக்குதுங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தது மே மாதங்கிறனால செம்ம ஹீட்டாக இருக்குமாங்க. இவங்கக்கிட்ட ஏசியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ விண்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். நான் சொன்னேன் இல்லையா, கீதாஞ்சலியும் இந்த கதை அனுப்பின பொண்ணு பிரியாவும் ஹாலில் படுத்து தூங்குவாங்கன்னு. மற்றவங்களாம் அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏஞ்சல் தனியாக ஒரு ரூமில் தான் தூங்குவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எப்பயுமே நைட்டு வந்து லைட்டு போட்டு 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்களாங்க. நைட்டு 2 மணி ஆகுது. எல்லாருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. கீதாஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுதுங்க. அது போக பிரியாவுக்குமே ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. என்னடி இது ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது, சரி நம்ம வேணால் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம்னு சொல்லிட்டு பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் அந்த விண்டோவையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு படுத்து தூங்க போயிருக்கிறாங்க நைட்டு 2 மணிக்கு. ஹாலில் படுத்துருக்கிற அந்த 2 பேருக்குமே தூக்கமே வரல. ஏதோ ஒன்று தூங்க விடாமல் பண்ணுது. ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்களால உணர முடியுது. இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அந்த கிச்சன்லேருந்து யாரோ ஒருத்தர் இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. இது பிரியாவுக்கு மட்டும்தான் வருதுன்னு நினச்சிட்டு பிரியா வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா கீதாஞ்சலி பயப்படுவாங்க. அவங்க இவங்களுக்காக தான் ஹால்லேயே வந்து படுத்துருக்குறாங்க. இல்லைனா ஏஞ்சலும் கீதாஞ்சலியும் தான் ஒரு ரூம்மேட். இவங்க பிரியாவுக்காக தான் வெளியே வந்து ஹால்லேயே படுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக கிட்ட சொல்லி பயமுறுத்திக்கிட்டு காலையில் பார்த்துக்கலாம், இது அஸ் யூஸ்வல் எல்லாருக்குமே தோன்றது தான் பொண்ணுங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இவங்களை அறியாமலே பிரியாவும் கீதாஞ்சலியும் படுத்து தூங்கிடுறாங்க. ஒரு 2:45 மணி இருக்குமாங்க. ஏரியாவில் இருக்கிற நாய்ங்க எல்லாமே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்குதுங்க. எங்கே அப்படின்னா இவங்களோட வீட்டோட பால்கனியை பார்த்து தான் கத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இவங்க பால்கனிலேருந்து கீழே பார்த்தா மெயின் ரோடு தெரியும். எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவே மயான அமைதியாக இருக்கும்போது நாய்ங்க எல்லாமே கத்துனா எப்படிங்க இருக்கும்? விடாமல் கத்தி இருக்குதுங்க. ஒரு 4-5 நாய்ங்க சேர்ந்து இவங்க வீட்டோட பால்கனியை பார்த்து தான் கத்திக்கிட்டு இருந்துருக்குதுங்க. அது எதனால் அப்படின்னா இவங்களுக்கு துண்டாக கேட்கும். உங்கள் வீட்டுக்கு கீழேருந்து கத்துனா தான் அவ்வளோ சத்தம் கேட்கும். கொஞ்சம் தள்ளி இருந்தால் ஓரளவுக்கு தான் சத்தம் கேட்கும். இப்போது பிரியா தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா நாய் கத்துற சத்தத்துக்கும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே உணர்ற அந்த நெகட்டிவிட்டிக்கும் காலையில் அந்த பையனோட கையிலேருந்து பிளட் வர வந்துச்சு இல்லையா, அந்த ஆதிங்கிற பையனோட கையிலேருந்து, இது எல்லாமே பிரியாவோட மைண்டுக்குள்ளே வேறு மாதிரி ஒரு தாட் வருதுங்க. ஒருவேளை இந்த வீடு நம்ம வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு வருது அவங்களுக்குள்ளேயே. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கீதாஞ்சலி கிட்ட அவங்க இதை ஷேர் பண்ணலை. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எதுக்கு எழுப்பிக்கிட்டு காலையில் நம்ம சொல்லிக்கலாம், காலேஜில் வச்சு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஆனால் இந்த நாய் சத்தம் கேட்டு கீதாஞ்சலியும் எந்திரிச்சிருக்கிறாங்க. மீதி இருக்கிற 3 பொண்ணுங்களுமே எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே இதை பற்றி பேசிக்கலை, ஷேர் பண்ணவும் இல்லை. அடுத்த நாள் காலையில் செமஸ்டர் ஆரம்பிக்குது. காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க. என்னென்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாறி மாறி சமைச்சிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி முதல் நாள் சமைக்கிறவங்க நவ்யா புதுசாக வாங்கின கேஸ் ஸ்டவ்வில் கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மற்றவங்க எல்லாருமே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஏஞ்சல் என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக ஓடி போய் எல்லா விண்டோவையும் ஓப்பன் பண்ணி விட்டு கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஏஞ்சல் மட்டும் ஒரு 30 செகண்டு தள்ளி போய் அதை ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த 5 பொண்ணுங்களுமே காலியாங்க. கேஸ் லீக் ஆகிருக்கு. புதுசாக வாங்கின அந்த கேஸ் பைப்பில் யாரோ ஒருத்தர் கத்தியை வச்சு கீறின மாதிரி இருந்திருக்குதுங்க. அவ்வளோ பெரிய ஹோல் இருந்திருக்குதுல, அவ்வளோ பெரிய ஓட்டர் இருந்திருக்குது. அது வழியாக கேஸ் லீக் ஆகிருக்குது. அதை கவனிக்காமையே நவ்யா சமைச்சிட்டு இருந்திருக்கிறாங்க ஃபோன் நோண்டிக்கிட்டே. ஏஞ்சல் மட்டும் வரலைன்னா அன்னைக்கே அவங்க எல்லாருமே காலியாங்க. இப்போது இவங்களுக்கு மறுபடியும் அப்செட் ஆகிடுறாங்க. என்னடா இது வீடு பிடிச்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே தப்பாகவே நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மனசில் இருந்தாலும் வெளியே காட்டிக்கல. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி காசு கொடுத்து தான் வந்திருக்கிறாங்க. அட்வான்ஸ்லாம் கொடுத்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே வந்து இதுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இவங்க என்னென்னமோ சொல்லி சமாளித்து தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த வீடையும் காலி பண்ணிவிட்டு வேறு வீடு பார்க்கணுன்னா முடியாது. செமஸ்டர் வேறு ஆரம்பிச்சிருச்சு.
இப்படி பல சிக்கல்களில் மாட்டிக்கிட்ட பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே பார்த்துக்கலாம், ஏதோ விதியோ தற்செயலோ நம்மளை காப்பாற்றிருச்சுல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் காலேஜ் போகிற வழியில் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு செமஸ்டர் வந்து ஆஃப் டேலேயே முடிஞ்சிருமா, அதாவது எக்ஸாம் வந்து ஆஃப் டேலேயே முடிஞ்சிருமாங்க. மீதி ஆஃப் டே வந்து காலேஜிலே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் டைம். லைப்ரரி போவாங்களாம், இல்லை வேறு எங்கேயும் போவாங்களாம். செமஸ்டர் அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா மத்தியானம் இவங்க எல்லாருமே லைப்ரரிக்கு போயிருக்கிறாங்க. லைப்ரரிக்கு போயிட்டு ஈவினிங் 6-6:30 இருக்குமாங்க. இந்த கதை அனுப்பின பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வாங்கடி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்றாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பும்போது பிரியாவோட காலில் எப்படி அந்த ஸ்டூல் பட்டுச்சுன்னே தெரியலையாங்க. பிளட்டு வந்து ஒரு மாதிரி கட்டிக்கிச்சு, ரத்தம் கட்டுற அளவுக்கு வீங்கி இருக்குது கால். அந்த அளவுக்கு இடிச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்டூலில். இவங்க ஒரு ஸ்டூலில் இடித்து அதுக்கு மேலே அந்த சின்ன ஸ்டூல் இவங்களோட காலில் விழுந்து ரத்தம் கட்டி போய் இவங்களால நடக்கவே முடியலையாங்க. கூட இருந்த அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து தான் பிரியாவை அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. தூக்காத குறையா மெதுவாக நொண்டிக்கிட்டே வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. இவங்க இந்த 5 பொண்ணுங்களுமே அந்த வீட்டிலேருந்து வெளியே வரும்போது, காலையில் காலேஜுக்கு கிளம்பும்போது எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு, எல்லாரோட ரூம் டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான், மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் காலேஜுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போது இவங்க மெயின் டோர் லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா எல்லாமே அலங்கோலமாக கிடந்திருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே இவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருட்களும், கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் யாரோ கீழே போட்டு உடச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்கெங்கேயோ பறந்து போய் கிடக்குது. கிச்சனோட விண்டோவில் இருந்து, இவங்க ரூம் விண்டோவில் இருந்து, வெளியே அந்த பால்கனி விண்டோலேருந்து, கதவுலேருந்து எல்லாமே ஓப்பனில் கிடக்குதாங்க. எல்லாமே ஓப்பனில் கிடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாலில் அந்த கீதாஞ்சலிங்கிற பொண்ணு சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே கீழே விழுந்து நொறுங்கி கிடக்குதாங்க. பக்கத்தில் இருந்த அந்த ஜீசஸோட ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குதாங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்கிறாங்க. பத்தாக்குறைக்கு அந்த ஜீசஸ் காலண்டர் இருக்கு இல்லையா, அதில் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது அந்த டேப்லாம் எடுத்து கேலண்டர் தலைகீழ இருந்துருக்குதுங்க. அதாவது இப்போ கேலண்டர் இப்போ நேராக இருக்குன்னா அது தலைகீழ, அந்த ஆணியில் தலைகீழ இருந்துருக்குது. தலைகீழ இருந்தது மட்டும் இல்லாமல் உல்டாவாக யாரோ சுருட்டி வச்சுருக்கிறாங்க. கேலண்டர் வந்து நேராக இருக்குங்க, அதை இப்படியும் சுருட்டலாம், இல்லை உல்டாவாக சுருட்டலாம். உல்டாவாக சுருட்டி அதை கிழிக்காத குறையா யாரோ நசுக்கி ஒரு மாதிரி தலைகீழ வச்சுருக்கிறாங்க அந்த கேலண்டரை. இவங்களை தவிர்த்து ஸ்பேர் கீ எந்த பசங்கக்கிட்டையும் கிடையாது. இவங்க கூட படிக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸோட பசங்ககிட்டையோ இல்லை வேறு யாருக்கிட்டையுமே கிடையாது, ஓனர்கிட்டையுமே கிடையாது. ஓனர் இந்த ஏரியாலே கிடையாது, அவர் வேறு ஒரு ஏரியாவில் இருக்கிறாரு. அப்போது இவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? இப்போ தான் கீதாஞ்சலியும் பிரியாவும் மாறி மாறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இந்த வீட்டில் ஏதோ அமானுஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. நாய் குலைக்கிற சத்தம் நார்மல் தான், ஆனால் இது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் இந்த கிச்சன்லேருந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பிரியா சொன்னதுக்கப்புறமா கீதாஞ்சலின்னு சொல்கிறாங்க, எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்போ நீ தூங்கலையாடி? ஆமாண்டி நானும் தூங்கலடி. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. முதல் நாளே ஆதிக்கு கையை கிழிச்சு ரத்தம் வந்தது, கேஸ் ஸ்டவ் வெடிக்க போனது, அதுலேருந்தும் தப்பிச்சிட்டோம், ஏதோ ஒரு தெய்வ சக்தி நம்மளை காப்பாற்றுது, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, பயமாக இருக்குங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்குமே அன்றைக்கி நைட்டு முழுக்க பயங்க. இவங்க யாருமே படிக்கலை. அடுத்த நாள் எக்ஸாமுக்கு இவங்க யாருமே படிக்கலை. எப்போவுமே 12:30 மணி வரைக்கும் படிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அன்றைக்கி நைட்டு யாருமே படிக்கலை. வெளியே போய் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் தான் அந்த இன்னும் ரெடி பண்ணலை. இவங்க எக்ஸாம் போயிட்டு காலேஜ்லேருந்தே இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு டைம் கிடையாது, அடுத்தடுத்து எக்ஸாம்ங்கிறனால இவங்களால வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இவங்க வெளியே போய் பர்ச்சேஸும் பண்ணலை. ஸோ இப்போ அந்த 5 பொண்ணுங்களுக்குமே பயம் வந்துருச்சுங்க. யாருக்கு பயம் வராது? அந்த வீட்டுக்குள்ளே திருட வந்திருந்தால் எதனா எடுத்துகிட்டு போயிருக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள் இந்த பொண்ணுங்களும் வச்சுருந்துருக்குறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. ஆனால் எதுவுமே காணாமல் போல். இருக்கிற பொருட்கள், வாங்கின பொருட்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே உடச்சி போட்டு வச்சுருக்குறாங்க, நொறுக்கி வச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே. சாமி ஃபோட்டோ மெயினாக. ஸோ இந்த பொண்ணுங்க துணி துவைக்கணும், அடுத்த நாள் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ துணி துவைக்கிறதுக்கு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக கூட தான் போயிருக்கிறாங்க. யாருமே தனியாக எங்கேயுமே போகலை. வீட்டில் பாத்ரூம் உட்பட உள்ளே போகிறாங்கன்னா வெளியே 2 பேர் நின்றுட்டுருப்பாங்களாம். அவ்வளோ பயந்து இருந்துருக்குறாங்க அன்றைக்கி நைட்டு முழுக்க. நைட்டு யாருமே தனியாக ரூமில் படுக்கலைங்க. அதாவது இந்த ஏஞ்சல்ங்கிற பொண்ணு தனியாக ரூமில் படுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் அவங்க ரூமுக்கு போகலை, பயமாக இருக்குது. மற்ற 2 பொண்ணுங்களுக்கும், நவ்யா ஸ்ரேயா, அவங்களுக்குமே பயமாக இருந்திருக்குது. ஸோ 5 பொண்ணுங்களுமே அந்த ஹாலில் தான் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. எல்லா ரூம் மெயின் டோர்லாம் லாக் பண்ணவங்களுக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குங்க. ஆல்ரெடி 2 பேர் படுத்திருந்தப்போ ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுதுன்னவங்க இப்போ 5 பேர் படுக்குமோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்?
ஒரு மாதிரி காற்று இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பால்கனியோட டோரை ஓப்பன் பண்ணாமல் விண்டோவை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தூக்கம் வரல, அரை தூக்கத்திலே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே தூங்கிடுறாங்க. 1:30 மணி இருக்கும். மயான அமைதியாக இருக்குது ரூமே. திடீர்னு இதே மாதிரி யாரோ ஒருத்தர் அவங்களோட மெயின் டோரை போட்டு தட்டுன்னு தட்டியிருக்கிறாங்க. பதறி அடித்து 5 பொண்ணுங்களும் எந்திரிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. நீ போய் ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. இவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், பக்கத்து ரூமில் அந்த பையனும் அப்பாவும் தான் இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ ஃபோர்ஸாக ஒருத்தவங்க கதவை போட்டு உடனே உடைச்சாங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்க வந்து யாருப்பான்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. ஒருவேளை இந்த ரூமில் இருக்கிற நமக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேட்குதா? சரி வா திறந்து பார்த்துருன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க போகிறாங்க. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லை. டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படுத்துடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, யாராக இருக்கும்? ஒருவேளை நம்ம எல்லாருமே ஹாலுசினேஷனில் இருக்கோமா? இங்கே நடந்த தற்செயலாக நடக்கிற எல்லா விஷயமே நமக்கு தப்பாக படுதா? நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கனால நமக்கு எல்லாருக்குமே தோணுதா? ஹாலுசினேஷனுங்கிறது தனியாக ஒருத்தருக்கு வர்றது மச்சான், எல்லாருக்கும் 5 பேருக்கு வர்றதுக்கு பேர் ஹாலுசினேஷன் கிடையாதுங்கிற மாதிரி கீதாஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே ஏதோ தப்பாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம வேமா அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வந்து காலி பண்ணிடலாம். எப்படி காலி பண்ண முடியும்? ஓனர்கிட்ட இப்போ தான் வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் வேறு கொடுத்துருக்குறோம். அக்ரிமெண்ட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காசு எதுவுமே நமக்கு வராது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான அமௌண்ட்டு. ஏன்னா காலேஜ் பக்கத்துலேயே இந்த மாதிரி வீடுக்கு வாடகைக்கு விட்றவங்களாம் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்களை கனெக்ட் பண்ணி தான் ரெண்ட்டுக்கு விடுவானுங்க. ஸோ இவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். இப்போ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்குதுங்க. இப்போ மெயின் டோர் இல்லை, பால்கனி டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க. பால்கனியோட விண்டோ ஓப்பனில் தாங்க இருக்குது. ஆனால் அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டியிருக்கிறாங்க. இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த 5 பொண்ணுங்களும் ஏதோ ஒன்று இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பால்கனி விண்டோவே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பால்கனி விண்டோவில் இந்த சத்தம் நின்னதுக்கப்புறமா, இந்த கதவை தட்டுற சத்தம் நின்னதுக்கப்புறமா ஏதோ ஒரு உருவம், ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகி போயிருக்கு. அந்த உருவம் போனதுக்கப்புறமா அந்த சத்தம் நின்றுருக்குதுங்க. கீதாஞ்சலி ஒரு பக்கம் அவங்களோட ஹனுமன் சாமியை கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க, நவ்யா ஒரு பக்கம் ஏசப்பாவை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நடுவில் இந்த சத்தம்லாம் நின்னதுக்கப்புறமா அந்த ஏரியா டாக்ஸ் எல்லாம் நைட்டு குலைச்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ அந்த சத்தம் கேட்குதுங்க. ஏரியா டாக்ஸ் எல்லாமே குலைச்சிட்டு இருக்குதுங்க. இவங்க 5 பேருக்கு ஈரக்கொலை நடுங்கிற அளவுக்கு பயம் வந்துருக்குதுங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எல்லாருமே ஃபோனில் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு, ஒவ்வொரு பசங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. யாருக்குமே ஃபோன் போகல. செல்ஃபோனில் ஃபுல் டவர் இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் யாருக்குமே, இவங்க கால் பண்ணுற யாருக்குமே ஃபோன் போகலை. நாட் ரீச்சபிள்னு வந்துருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிடலாண்டி, காலையில் செமஸ்டர் வேறு இருக்குது, எக்ஸாம் வேறு இருக்குது, இதுக்கு மேலே நம்ம தூங்காமல் இருந்தோம்னா அது நல்லா இருக்காது, தூங்குங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் முழிச்சிருப்பாங்களாம், 4 பேர் தூங்குவாங்களாம், அடுத்து 2 பேர் முழிச்சிருப்பாங்களாம். இப்படியே 1 மணி நேரத்துக்கு ஒருக்க தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க. பட் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த கதவை தட்டுற சத்தமும் நாய் கத்துற சத்தமும் மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. இவங்களோட ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோரையுமே யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து நாக் பண்ணுற மாதிரிலாம் சவுண்டு வந்துருக்குது. அன்னைக்கு நைட்டு முழுக்க யாருமே, அந்த 5 பொண்ணுங்களுமே சரியாக தூங்கலைங்க. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் கிடையாது, இந்த வீட்டில் தான் இருந்தாகணும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். வெளியே பசங்களோட போயிட்டு தங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறான். ஒவ்வொருத்தரோட வீட்லேயுமே ரெண்டலில் தான் இருக்கிறாங்க, பேச்சுலராக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. கீதாஞ்சலியும் பிரியாவும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெடி ஆகிட்டு அவங்கள எழுப்பலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போது கீதாஞ்சலியும் எந்திரிச்சு குளிக்க போயிட்டாங்க, பிரியாவை எழுப்பி விட்டுட்டு. பிரியா எந்திரிச்சு அரை தூக்கத்தில் உட்காந்துருக்கும்போது நைட்டு நடந்ததெல்லாம் கனவா நிஜமாங்கிற அந்த ஒரு ஸ்டேஜில், அப்போ எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டயர்டில் உட்காந்துருக்கும்போது யாரோ ஒருத்தர், இந்த 5 பொண்ணுங்களில் யாரோ ஒருத்தர் கிச்சனுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சைடு கண்ணில். இவங்க இப்படி உட்காந்துருக்குறாங்கன்னா சைடு கண்ணில் யாரோ ஒருத்தவங்க பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் இப்போது கிச்சனுக்குள்ளே போயிட்டு பாத்திரத்தெல்லாம் உருட்டி அதுலேருந்து ஒரு பாத்திரம், பால் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி
பாலை ஊற்றுற சத்தம் கேட்கும் இல்லையா, இது எல்லாமே கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என்னது காஃபி போட்டோமா, என்ன கனவு கண்டியா, நம்மக்கிட்ட தான் கேஸ் கனெக்ஷனே இல்லையே, டியூப் இன்னும் வாங்கலைல்ல, யார் காஃபி போட்டிருக்க முடியும், என்ன உளர்ற அப்படின்னு வந்து எல்லாரும் சேர்ந்து திட்டினாங்க. ஆனால் நல்லாவே வந்து எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு, அந்த ஸ்மெல் வந்தது, எல்லாமே நிஜம். ஆனால் அதை வந்து அவங்க சொன்னால் அவங்க நம்பலை. இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் வந்ததுன்னா யாருமே நம்பலை. நீ கனவு தான் கண்டிருப்ப அப்படின்னு வந்து என்னையும் ஒரு நிமிஷம் வந்து யோசிக்க வச்சாங்க. சரி, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். இவங்க வீட்டில் தான் கேஸ் ஸ்டவ் ஆல்ரெடி ரிப்பேராக இருக்கே, அந்த பைப்பில் தான் கீறல் விட்டுருக்கே, அதனால தானே இவங்க வெளியே சாப்பிட்றாங்க ஹோட்டலில். அப்போ யார் உள்ளே போய் அந்த காஃபி போட்டது, காஃபி ஸ்மெல் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ இவங்க எல்லாருமே கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறனால எல்லா பொண்ணுங்களுமே வீட்டை விட்டு கிளம்பி, அதாவது எப்பவும் போல் எல்லா டோர் எல்லா ஜன்னலையுமே மூடிட்டு காலேஜுக்கும் கிளம்பிடுறாங்க. காலேஜுக்கு போகிற வழியில் கீதாஞ்சலி பிரியா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது மச்சான், இங்கே நம்ம வந்து பூஜை பண்ணலை, பால் காய்ச்சலை. ஏன்னா கீதாஞ்சலி வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் பிராமினர் ஃபேமிலின்னு நான் சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவங்களோட பெரியப்பா வந்து ஹனுமனுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பக்தர். அவர் கல்யாணமே பண்ணிக்கல, எப்பயுமே அவர் வந்து ஒரு தவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபராங்க, தவத்தில் தான் இருப்பாராம் எப்பயுமே. அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு சாமி மடம் மாதிரிலாம் இருக்குதான், தனியாக அனுமனுக்கு கோயிலும் வச்சுருக்கிறாங்களாம். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுவோம், ஹனுமன் பூஜை பண்ணுவோம், அது போக நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு எல்லாமே சம்பிரதாயப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை காலேஜுக்கு போகும்போது பிரியா கிட்ட சொல்லும்போது, நானே சொல்லலான்ட்டு இருந்தேன், நீ சொல்லிட்ட, சரி பரவாயில்ல, எக்ஸாம் தான் ஆஃப் டேல முடிஞ்சிடும் இல்லையா, இன்னைக்கு மதியம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போயிடலாம். பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, பிரகார், ஆதி, கண்ணன், இவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அந்த பைப்பும் வாங்கியிருக்கிறாங்க, அதில் தான் கீரல் விட்டுருந்துச்சு இல்லையா கேஸ் பைப், அதுவுமே புதுசாக வாங்கிடுறாங்க. பிரகார் தான் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றாரு. எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஈவினிங்காக ஒரு 4-4:30க்கெலாம் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது பிரகார் வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த அந்த பால் பாக்கெட்டில் பால் காய்ச்சும் போது பால் தெரிஞ்சு போயிடுச்சு. என்னடா இது, இப்போது பூஜை பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பண்ணுறோம், பாலும் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? இவன் சரியாக கடையில் வாங்கிட்டு வரலன்னு அர்த்தம், போடா நீ போய் வாங்கிட்டு வரான்னு சொல்லிட்டு இப்போ ஆதியை அனுப்புகிறாங்க. ஆதி போயிட்டு கீழே இருக்கிற கடையில் ஃப்ரெஷ்ஷாக பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றாரு ஆவினில், அதுவுமே தெரிஞ்சு போச்சாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. கிட்டத்தட்ட 3 பாக்கெட் பால் வேஸ்ட்டாக போயிருக்கு. இதுக்கு மேலே காய்ச்ச வேணாம். இவங்க கீதாஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிராமினர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இதுக்கு மேலே வந்து காய்ச்ச வேணாம், சாமியை கும்பிட்டுட்டு பருப்பு பாயாசம் நான் வைக்கிறேன், பருப்பு பாயாசம் வச்சு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் மட்டும் வச்சிடலாம், பால் வந்து காய்ச்ச வேணாம், இத்தனை தடவை காய்ச்சக்கூடாது, கெட்டுப்போச்சு, இந்த மாதிரி தரையுதுன்னா அதை விட்டுருங்க, அதுக்கு மேலே அதை தொட வேணாம்னு சொல்லிட்டு அந்த மந்திரங்க சொல்கிறது அது எல்லாமே பூஜை பண்ணுறது எல்லாம். ஸோ அதனால் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு போட்டு அவங்க வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சரி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சேன். எல்லாமே கரெக்டாக அளவு தான் வச்சா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது தீஞ்சு போயிடுச்சு. அந்த ஃபுட்டை வந்து சாமிக்கு படைக்கவே முடியாத மாதிரி தீஞ்சு போயிடுச்சு. இப்போ கீதாஞ்சலிக்கு முகமே வாடிடுதுங்க. சரி வாங்க எல்லாருமே உட்காந்து இந்த ஹனுமான் சாலிசா இருக்குல்ல, அது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைலில் பார்த்துட்டு நாங்கள் ஹனுமான் சாலிசா படிச்சுட்ருந்தோம் வீட்டில். எல்லாருமே உட்காந்துருங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. கீதாஞ்சலிக்காக எல்லாருமே ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சத்தம் பாத்ரூமில் இருந்து. கீதாஞ்சலி உள்ளே கத்துறாங்க பாத்ரூம்குள்ளே, என்னமா இதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து இவங்கெல்லாம் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேச்சு மூச்சே இல்லை, அவங்களோட பேச்சே இல்லை. என்னன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிகிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிளாஸ்டிக் டோர் தான், அதை உடச்சிடுறானுங்க பசங்க. உடச்சதுக்கப்புறமா பொண்ணுங்கள்லாம் உள்ளே போய் பார்த்தா கீதாஞ்சலி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க பாத்ரூமில். சிங்கில் வந்து அடித்து கீழே விழுந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. உள்ள இந்த வந்துடுறேன் மந்திரம், சாமி மந்திரத்தை உச்சரிக்கலாம் சொல்லிட்டு போனவங்களுக்கு உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரில. இப்போ இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க தாம்பரத்தில். கீதாஞ்சலி கண் முழிச்சதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சாங்க. அவங்க அடித்து சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க பின்னாடி தள்ளி விட்டுருக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள தள்ளி விட்டது யார்? பாத்ரூமில் யாருமே இல்லை, அவங்கள தவிர்த்து வேறு யாருமே இல்லை, உள்ளே தானே லாக் ஆகிருக்கு. இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து உடச்சிட்டு தானே உள்ளே போயிருக்கிறாங்க. இப்போது ரொம்ப நாளாக பிரியாவோட வீட்டிலேருந்து அவங்க மாமா கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா பெருங்களத்தூரில், அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க 3 பேர் இருக்கிற காரணத்தினால அவங்க வெளியே பிஜிக்கு போகாமல் இவங்களோட மாமா வீட்டிலேருந்து வேற கூப்பிட்டுருக்குறாங்க. ஏதோ ஒரு பூஜை
பச்சையம்மன் கோயில் பூஜைன்னு சொல்லி நடத்துவாங்களாங்க அவங்களோட ஏரியாவில் பெருங்குளத்தூரில். அந்த பச்சையம்மன் கோயில் பூஜையில் இவங்களோட மாமா வந்து சாமி வந்து ஆடுவாராம். இவங்களோட அத்தைக்குமே சாமி வருமா. ஸோ ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஒரு விழா மாதிரி சொன்னாங்க. அங்கே போகிறதுக்காக பிரியா மட்டும் கிளம்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி அவங்களோட மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இவங்களுக்கு நடந்த எந்த விஷயத்தையுமே இவங்க ஷேர் பண்ணலை. அவங்க மாமா கிட்டேயோ அத்தைக்கிட்டேயோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற சிறுசுங்கக்கிட்டேயோ பெருசுங்கக்கிட்டே யார்கிட்டையுமே சொல்லலை. இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி பிஜியில் எல்லாமே இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் பிரியாவோட மாமாக்கு சாமி வந்தது மட்டும் இல்லாமல் நேராக ஓடி வந்து அந்த தெருலேருந்து ஓடி வந்து ரூமில் உட்காந்து இந்த பிரியாவை வெளியே கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே புட்டு வச்சிருக்கிறாங்க. நீ வந்து தங்கக்கூடாத ஒரு இடத்துல உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருக்கிற, உன்னோட கூட இருக்கிற எல்லாரோட உயிருக்குமே ஆபத்து. இதுக்கப்புறமும் நீங்கள் அந்த வீடை காலி பண்ணிட்டு வரல அப்படின்னா உங்களில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. நீ வந்து இப்போது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற இடம் வந்து கரெக்டான இடம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து காலி பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து அதை தள்ளி போடுறீங்களோ உங்கள் எல்லார் உயிருக்குமே அது ஆபத்து. அந்த இடத்துல நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ தங்கி இருக்கிற வீட்டில் ஒரு பிரேதாத்மா இருக்குது, அது உங்கள் எல்லாரையுமே கொல்லாமல் விடாது அப்படிங்கிற மாதிரி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போ இதை ஒவ்வொன்றா கேட்க பிரியாவுக்கு தூக்கி போடுதுங்க. ஏன்னா உங்கள் மாமாக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத ஒரு விஷயத்த எப்படி அவர் வந்து சாமி வந்து இவ்வளோ விஷயத்த சொல்லுவார். இப்போ பிரியா இவங்க வீட்டில் வந்து ஏதோ பிரேதாத்மா இருக்குங்கிறத இவங்க மாமா சொன்ன இந்த விஷயத்த அவங்க கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக கீதாஞ்சலிக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. கீதாஞ்சலிக்கு கால் பண்ணால் அவங்களோட ரெண்டல் ஹவுஸ்லேருந்து ஃபோன் எடுத்துருக்குறாங்க. சொல்லுடி நாங்கள் வந்துட்டோம் மச்சான், ஒன்றும் இல்லையா, பெரிய காயெல்லாம் இல்லையா, ஓகே தானா, டேப்லெட்லேயே வந்து சரி பண்ணிடலாமா. கீதாஞ்சலி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட இவங்க இருக்கிற அந்த ரெண்டல் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ பிரியாவுக்கு இதை சொல்லலாமா வேணாமா? ஏன்னா அவங்க 4 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அன்றைக்கி சண்டே தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சொல்லலாமா வேணாமா? ஓகே, நாளைக்கு காலையில் நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் பிரியா போய் அவங்க வீட்டில், அதாவது வெள்ளனையே ஒரு 6 மணிக்கெலாம் இவங்க வீட்டில் இருந்து எழுந்திரிச்சு 7 மணிக்கெலாம் இந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் வந்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், வேமா வாங்க காலேஜ் கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் கிடையாதுடி, நாளைக்கு தான் எக்ஸாம், இருந்தாலும் காலேஜ் போகணுன்னா போகலாம், ஆஃப்டர்நூனுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னால் கேளுங்க, எல்லாருமே உடனே கிளம்பி காலேஜ் கேம்பஸ்க்கு அந்த நம்ம லைப்ரரிக்கு பக்கத்தில் வந்துருங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பேசின சீரியஸ்னஸ்லேயே ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் கிளம்பி லைப்ரரிக்கும் வந்திருக்கிறாங்க. இப்போ பிரியா அவங்க மாமா சொன்ன விஷயத்த சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகும்போதே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரூம்மேட்ஸ் 4 பொண்ணுங்களுமே ஒரு மாதிரி அழுகிற தோணியில் சொல்லியிருக்கிறாங்க. சண்டே இவங்க வீட்டில், பிரியாவோட வீட்டில் அவங்க மாமா சாமியாடி சொல்கிற அதே நேரத்தில் கீதாஞ்சலி டிஸ்சார்ஜ் ஆகி, அதாவது அந்த 4 பொண்ணுங்களுமே அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா டெய்லியும் வெளியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸ்ரேயாவும் ஏஞ்சலும் சேர்ந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. டெய்லி வெளியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இதுக்காக நம்ம ஹாஸ்டல்லேருந்து வெளியே வந்தோம், சாப்பாடு சரியில்லைன்ட்டு தானே நம்ம வெளியே வந்தோம், இப்போவும் நம்ம வெளியவே சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அதான் கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்குல்ல, நான்வெஜ் சமைக்கலாம்னு சொல்லிட்டு நான்வெஜ் வாங்கி சமைச்சிட்ருக்கிறாங்க. இவங்க அந்த கீதாஞ்சலி பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இல்லையா, இன்னொருத்தவங்க அவங்களுமே பிராமின் தான். இவங்க 2 பேருக்குமே ஆட்சேபணம் கிடையாது அவங்க சமைக்கிறதுல, அதனால் விட்டுடுறாங்க. அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்ரேயாங்கிற பொண்ணு அவங்களோட துணியெல்லாம் பாத்ரூம்லேயே, அதாவது நைட் நேரங்கிறனால மேலே போய் துவைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஃபுல்லாக இருக்குதாங்கிற ஒரு பயத்தில் தனியாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம்லேயே துணியெல்லாம் துவைச்சி பால்கனியில் வந்து காய போட்டுட்ருக்குறாங்க துணியெல்லாம். அப்படி அவங்க காய போட்டுட்டு இருக்கும்போது கீதாஞ்சலி ஹாலில் உட்காந்துருக்குறாங்க. ரொம்ப நேரமாகவே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னன்னு சொல்லி கீதாஞ்சலி எந்திரிச்சு போய் அவங்களோட ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்ரேயா டேப்பை ஒழுங்காக மூடாமல் வாட்டர் வந்து லீக் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. தண்ணி நிறைஞ்சு கீழே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி அவங்க வீட்டில் வந்து இந்த தண்ணி பிரச்சனைனால நிறைய பிரச்சனை வருவாங்க பக்கத்துலலாம். உனக்கு அறிவு இருக்குதா ஸ்ரேயா, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ துணியை துவைக்கிற காய போகிற, அதுக்கெலாம் நான் எதுவும் சொல்லலை, டேப்பை ஒழுங்காக மூட மாட்டியா? நான் மூடிட்டு தாண்டி போனேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடி, அந்த டேப்பை நான் மூடிட்டு தாண்டி போனேன், இதெல்லாம் பேசாத, இப்போ தான் நான் உள்ளே போய் லாக் பண்ணி விட்டு வந்தேன், ஒழுங்கா இருவலை, நம்ம சும்மாவே இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா, இருக்கிறதே இன்னும் 2 நாள் தான், ஏன்னா இவங்களுக்கு செமஸ்டர் லீவ் வரப்போகுது, லாஸ்ட் எக்ஸாம் இவங்களுக்கு டியூஸ்டேவோட முடியுதுங்க, இவங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கிறது சண்டே. இப்போ ஸ்ரேயா துணியை காய போட்டு ரிட்டன் அந்த வாளியை உள்ளே வைக்கிறதுக்காண்டி வரும்போது கீதாஞ்சலியை உள்ளேருந்து கத்தி கூப்பிடுறாங்க. அவங்க கத்துல கீதாஞ்சலி மட்டும் இல்லைங்க, மற்ற 2 பொண்ணுங்களுமே அங்கே வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா
டேப்பை யாரோ ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்குறாங்க. தண்ணி மறுபடியும் லீக் ஆகி போயிட்டுருக்குது. என்ன திட்டின, நீ ஒழுங்காக மூடினியா? இல்லடி நான் ஒழுங்காக தான் லாக் பண்ணிட்டு போனேன். அப்புறம் இதை யார் இப்போ இது பண்ணது, ஓப்பன் பண்ணி விட்டது? மற்ற 2 பொண்ணுங்களுமே இவங்க ரூம்குள்ளே வரல. அப்போது யார் ஓப்பன் பண்ணி விட்டது? இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதமே வந்திருக்குதுங்க. 4 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க ரூம்குள்ளே நின்று. பாத்ரூம் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் டோர் வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருந்திருக்குது. இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தில் சண்டையை நிப்பாட்டிட்டு 4 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. தண்ணி சொட்டுற சவுண்டு கேட்குது. அதாவது தண்ணி நிறைஞ்சி லீக் ஆகிட்டு இருக்கு, நிறையா கீழே போயிட்டுருக்கு. பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா டேப்பு ஓப்பன் பண்ணி தண்ணி போயிட்டுருக்குது. தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு கீழே. 4 பேருமே அந்த ரூமில் தான் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. யார் அந்த பாத்ரூம்குள்ளே போயிருப்பா? பாத்ரூம் டேப்பை லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணது ஸ்ரேயா. அப்போ இப்போ யார் அதை ஓப்பன் பண்ணியிருப்பா? 4 பேருக்குமே தூக்கி போட்டிருக்குதுங்க. ஒரு மாதிரி எப்படிங்க இருக்கும்? இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? பாத்ரூம் டோர் இத்தனைக்கு ஓப்பனில் தான் இருந்திருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பாத்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த டேப்பையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஹாலில் வந்து படுத்து அன்றைக்கி முழுக்க நைட்டு முழுக்க தூங்காமல் 4 பேரும் கதை பேசிக்கிட்டு மாற்றி மாற்றி ஒரு மாதிரி பயத்திலே இருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பிரியா கிட்ட லைப்ரரியில் வச்சு சொன்னதுக்கப்புறமா பிரியாவுக்கு ஒரு மாதிரி குளநடுங்கி இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பிரியாவுக்கு இதை இவங்ககிட்ட சொல்லலாமா வேணாமா? இன்னும் ஒரு நாள் தான். ஏன்னா மண்டே இந்த விஷயத்தை இவங்க லைப்ரரியில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. டியூஸ்டே இவங்களுக்கு எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம். அதை முடிச்சிட்டாங்கன்னா செமஸ்டர் ஹாலிடேக்கில் எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க. அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க. எல்லாருமே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்த பொண்ணுங்க. ஸோ இதை அப்படியே மறைச்சிடலாம், ஒரு நாள் தானே இதை மறைச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கக்கிட்ட சொல்லாமே விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு இவங்களோட ரூமுக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாருமே எக்ஸாமுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்களோட ஹேபிட் என்னங்கிறது சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி கீதாஞ்சலியும் பிரியாவும் படிச்சுட்டு மீதி இருக்கிற 4 பொண்ணுங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எப்பயும் போல் 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு நல்லா தூங்குறாங்க. அன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லையாங்க அவங்க வீட்டில். ஆனால் ஹாலில் மட்டும் ஏதோ யாரோ ஒருத்தவங்க இவங்களை கிராஸ் பண்ணி நடந்து போகிற மாதிரியும், அந்த பால்கனிலேருந்து விண்டோஸ்லாம் வந்து காற்றே அடிக்கலையாம், ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்திருக்குது. ஆனால் ஆடிக்கிட்டே இருந்திருக்குது. டம் 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 டம்னு ஒரு மாதிரி தட்டிக்கிட்டே இருந்திருக்குது. வேறு வழியே இல்லாமல் இவங்களும் அந்த விண்டோவை மூடி வச்சுட்டு வேர்க்க தூங்கியிருக்கிறாங்க. ஒரு மாதிரி புழுக்கமாகவே இருந்திருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம், இன்றைக்கோட இந்த தொல்லை முடியுதுறாங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா துண்டக்கானும் துணியக்கானும் சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் திருச்சி ஓடி இருக்கிறாங்க அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு, அவங்கவுங்க ஊருக்கு. இப்போது ஏஞ்சல்ங்கிற பொண்ணு மட்டும், பிரியாவுமே அவங்களோட மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த பெருங்களத்தூரில் இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு பிரியா போயிடுறாங்க. காரணம், ஊர்லேருந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்போ ஏஞ்சல்ங்கிற பொண்ணு மட்டும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, இந்த அமானுஷ்யமான வீட்டில் இருக்கிறாங்க. காரணம், கேரளாவிலேருந்து ஏஞ்சலோட அம்மா வந்துட்டுருக்குறாங்க. ஒரு 4 மணி நேரத்தில் ரீச் ஆயிடுவாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு முழுக்க இருந்த பொண்ணுங்க விடிய காலையில் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அங்கே இருக்கிறது ஏஞ்சல் மட்டும்தாங்க. ஒரு 8 மணி இருக்குமா. பிரகாரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏஞ்சலோட அம்மாவை இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்ததே பிரகார் தானாங்க. ஏன்னா பிரகாரும் ஏஞ்சலும் லவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த வீட்டில் பிரகார், ஏஞ்சலோட அம்மா கேரளாலேருந்து வந்தவங்க, இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. எப்போவுமே ஏஞ்சலோட அம்மா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்களாங்க, பைபிள் வச்சுட்டு பைபிளுக்கு முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி தான் அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. பிரகார் இவங்களுக்கு சாப்பாடு வாங்க போயிருக்கிறாரு. 2 பேருக்குமே, அம்மா பொண்ணு அவர் 3 பேருக்குமே சாப்பாடு வாங்குறக்காண்டி வெளியே போயிருக்கிறாரு. ஏஞ்சல் வந்து வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போது ஏஞ்சலோட அம்மா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு பின்னாடி வந்து, ஏஞ்சல் இங்கே வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்களோட குரலே சரியில்லைங்க. என்னன்னு சொல்லிட்டு ஏஞ்சலும் பின்னாடியே போய் அவங்க பால்கனியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வீட்டில் எப்போலேருந்து இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே, ஏன் இருக்கிற, உனக்கு வேறு வீடு கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி அரட்டி இருக்கிறாங்க. இப்போது ஒருவேளை பிரகார் எல்லாத்தையும் சொல்லியிருப்பானோ, நடந்த விஷயம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பானோன்னு சொல்லிட்டு ஏஞ்சலோட மனசுக்குள்ளே ஓடுது. அந்த பயத்திலேயே தயக்கத்தோட, ஏம்மா அப்படி கேட்குறீங்க, எமர்ஜென்சிக்காக பிடிச்சோம்மா, நாங்கள் காலி பண்ணிடுவோமா, இன்னைக்கூட முடிஞ்சுமா, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க, இன்னைக்கூட முடிஞ்சு, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறமா நான் ரிட்டன் வரும்போது இந்த ரூம் வந்து காலி பண்ணிடுவோம், நான் இருக்க மாட்டேன், இங்கே இருக்க மாட்டேம்மா, நான் காலேஜில் ஹாஸ்டல்லே கூட தங்கிக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது கரெக்டாக பிரகாரும் உள்ளே வராரு. பிரகாரை பார்த்து இவங்க முறைக்கிறாங்க ஏஞ்சல். இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்பா இவங்களுக்கு வேறு வீடே கிடைக்கலையா, யாருப்பா அந்த வீடை பார்த்து கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, தெரியல ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிரகார் கேட்கும்போது தான் ஏஞ்சலுக்கு புரியுது, பிரகாரும் சொல்லலை. இப்போது ஏஞ்சல் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா இப்படி கேட்குறீங்க, என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது,
நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னால் உணர முடியுது, இந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, என்னால் உணர முடியுது. இவங்க அம்மா சொல்கிறதுல 90% உண்மையாக தான் இருக்குமாங்க. கேரளாவில் அவங்க வீட்டில் இருக்கும்போது சரி, வெளியே எங்கேயாச்சும் டூருக்கு போகும்போது இவங்க எதனா ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, இங்கே நெகட்டிவாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல எதனா ஒன்று இருக்குமா. அதன் அடிப்படையில் தான் அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, நம்மளை தாண்டி யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க, இங்கே எப்படி இத்தனை நாள் இருந்த, இங்கே எப்படி இத்தனை மாதம் இருந்த, நீ உடனே வா, நம்ம ஊருக்கு கிளம்பலாம், நம்ம கேரளாக்கே போயிடலாம். அப்படிங்கும்போது பிரகார் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்ட்டி நீங்கள் ஒரு வாரம் இருக்க போகிறதா சொன்னா நீங்கள் என்ன திடீர்னு இப்போயே ஊருக்கு போகிறீங்க. இல்லைப்பா எனக்கு சரியாக படலை, எனக்கு என் பொண்ணு முக்கியம், நான் கூப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறேங்கும்போது, இல்லை நீங்கள் என்னோடய ஃப்ளாட்டுக்கு வந்துடுங்க. அவரோட ஃப்ளாட் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இந்த பேச்சுலர்ஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் இருக்காதாங்க, அது ஒரு ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட் தான், ஒரு 10 ஃப்ளோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இவர் 9வது ஃப்ளோரில் இருந்துருக்கிறாருங்க. அந்த 9th ஃப்ளோரில் தான் அவங்க அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டு போய் விட்டுட்டு இவர் கௌரவமாக இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, வெளியே தங்கியிருப்பானுங்க இல்லையா பசங்க, அவங்களோட ரூமுக்கு போயிட்டாராங்க. ஸோ அவங்க அம்மாவும் பொண்ணும் இங்கே வந்துட்டாங்க. இப்படியே அந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்களாம். வெளியே வந்து 2 நாளுக்கு அப்புறமா இவங்க அந்த ஓனர்கிட்ட வந்து எப்பட்றா பேசுகிறது, யார் பேசுகிறது, ஸ்ரேயா தான் இந்த வீடை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஸ்ரேயாவோட நேமில் தான் இந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க இல்லையா, அது வந்து ஸ்ரேயா நேமில் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க ஓனருக்கு ஃபோன் போட்டு நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் சார், எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் வீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது ஓனர் எதுவுமே சொல்லலையாங்க. டிட்டோ நம்ம மதனந்தபுரத்து வீட்டில் எங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் அவரும் பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேப்பா, எப்போ, சரி நீங்கள் எல்லோரும் ஊருக்கு எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஸ்ரேயா நீங்கள் எப்போ ஊருக்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அட்வான்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேம்மா, நேரில் கொடுத்துட்றேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காலி பண்ணியிருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. எதுவுமே கேட்கலாம். அக்ரிமெண்ட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு போட்டிருக்கு. நீங்கள் இன்னும் 1 வருஷம் இங்கே தான் படிக்க போகிறீங்க, இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு இதுக்கப்புறம் யார் கிடைப்பா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலையா. சரிம்மா நான் காசை கொடுத்துட்றேன். இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறத வந்து ஓனருக்குமே தெரியும். அதை மறைச்சிட்டு தான் வீடை கொடுத்துருக்குறாரு. அப்போ முதல்ல அந்த 2nd ஃப்ளோரில் லெஃப்ட் சைடு போர்ஷனில் ஒரு கேட்டு பூட்டு போட்டுருந்துச்சு இல்லையா, பாலடைஞ்ச பங்களா மாதிரி, அங்கே யார் இருந்தா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, அந்த வீட்டில் இவங்க தங்கியிருந்த அந்த வீட்டில் அப்படி என்ன தான் நடந்துச்சு. இப்போ பிரியா அவங்களோட மாமா வீட்டில் இருந்துட்டு, பெருங்குளத்தூரில் இருக்கிற அவங்க மாமா வீட்டில் இருந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க, என்னடி ஊருக்கு போயிட்டியா, இப்போது ஏஞ்சல் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கிறேன், அம்மாவோட தான் இருக்கிறேன், பிரகார் கூட தான் இருக்கிறேன், ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நார்மல் தான், அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேங்கிறாங்க. ஸ்ரேயாவும் சொல்கிறாங்க ஓனர்கிட்ட பேசிட்டேன், அவர் ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே வரிசையாக எல்லாருக்கிட்டையும் ஃபோன் போட்டு வரும்போது கீதாஞ்சலிக்கு ஃபோன் போட்டால் கீதாஞ்சலியோட ஃபோன் நாட் ரீச்சபிள். 4 பொண்ணுங்களுமே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கீதாஞ்சலிங்கிறவங்க அந்த பிராமினர் பொண்ணு, ஆந்திராவில் அவங்களோட பெரியப்பா கூட தவம் இருந்துக்கிட்டே இருப்பான்னு சொன்னேன் இல்லையா, அனுமன் பக்தர், அவங்களுக்கு மட்டும் ஃபோன் ரீச் ஆகவே மாட்டேங்குது. இவங்க 4 பேருக்குமே பயம், என்னடா அது, எல்லாருமே ஒருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம், ஓகே ரிலாக்ஸ் ஆகிட்டோம், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, அவளுக்கு ஃபோன் போட்டால் நாட் ரீச்சபிள்னு வருது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார் ஃபோன் நம்பரும் இந்த பொண்ணுங்கிட்ட இல்லை, அந்த பொண்ணு கொடுக்கல. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் அடுத்து ஒரு 3 நாள் அப்படியே மூவ் ஆகிருக்குதுங்க. 3 நாளுக்கு அப்புறமா கீதாஞ்சலியே பிரியாவுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ். ஃபோன் போட்டு கீதாஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, செமஸ்டர் லீவுக்கு அவங்க ஆந்திராவில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராங்க அவங்க பெரியப்பா. அவர் மட்டும் சொல்லலை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வராத, அங்கே போ, கை காலை கழுவிட்டு வான்னு சொல்லிட்டு வெளியவே ஒரு பாத்ரூம் இருக்குமா. அவங்களோட சித்தி, அவங்க அம்மா, அவங்க வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணை குளிக்க வச்சது மட்டும் இல்லாமல் நேராக வீட்டுக்குள்ளேயே விடலையாம், குளிக்க வச்சு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு அந்த பொண்ணை அவங்க ஒரு அனுமான் கோயில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கட்டினது அந்த அனுமான் கோயிலுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு தனியாக ஒரு யாகம், அதாவது ஒரு பூஜை நடத்தி, பெரிய பூஜையாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, எதனால இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வீட்டில்னு சொல்லிட்டு குழப்பமாக இருந்திருக்குது. எல்லா பூஜையும் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளேயே கூட்டு வந்துருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே அவங்களோட பெரியப்பா வந்து தவம் ஒரு மாதிரி கண்ணை மூடி தியானத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் இவங்க உள்ளே வந்தது அவருக்கு எப்படி தெரியுன்னு தெரில, அவர் கண்ணை திறந்து, வாமா கீதாஞ்சலி, நீ ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து வந்து ஆஞ்சநேயரோட அந்த மந்திரத்தங்கள் இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லும் போது தான் இவங்க கேட்டிருக்கிறாங்க. பெரியப்பா எனக்கு ஒன்று புரியலை, எதனால் இதெல்லாம் நடக்குது, எனக்கு ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்குது, வந்தோடனே வீட்டுக்குள்ளே கூட விடாமல் இந்த மாதிரிலாம் சம்பிரதாயம் பண்ணுறாங்க, என்ன முறை இது எனக்கு புரியலை, ஒவ்வொரு தடவை லீவுக்கு வரும்போது இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களா, என்ன நடக்குது, நீ தங்கியிருந்த இடம் தங்கக்கூடாத ஒரு இடம், கொஞ்சம்
இன்னொரு 2 நாள் நீ அங்கே தங்கியிருந்தனா உனக்கும் சரி உன்னோட கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உயிருக்கு ஆபத்து. அதாவது பெருங்களத்தூரில் இருக்கிற பச்சையம்மன் கோயில் அந்த திருவிழாவில் சாமி வந்து ஆடின பிரியாவோட மாமா சொன்ன அதே விஷயத்த கீதாஞ்சலியோட பெரியப்பாவும் சொல்கிறாரு. எப்படி 2 பேரும் ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ இவங்க பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு கன்னிப்பெண்ணோட ஆத்மா சுற்றுது, அந்த ஆத்மா உங்கள் எல்லாரையுமே கொன்றிருக்கும். நீங்கள் கடவுளோட அருளால் தான் தப்பிச்சிருக்கீங்க, ஹனுமானோட அருள் உனக்கு இருந்ததுனால நீ தப்பிச்சிட்ட, இல்லைனா அங்கே என்ன வேணாலும் நடந்திருக்கும். சொல்லு, அங்கே என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லு. எல்லாத்தையுமே இந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை இது நாள் வரைக்கும். இப்போ அவங்க பெரியப்பாவாக கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அவங்க பெரியப்பாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இதெல்லாம் ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருந்துச்சுங்க எனக்கு அவங்க சொல்லும்போது. அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்களேன். அவங்க பெரியப்பா கிட்ட கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த இடத்துல வந்து ஒரு கன்னி பெண்ணோட ஆன்மா இருக்குது, அதனால தான் வந்து உங்களால் அங்கே இருக்க முடியல, அங்கே யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க ஓனர் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு கன்னி பெண்ணோட அஸ்தி இருக்கும் பாருங்கள். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அஸ்தியெல்லாம் கரைச்சிருவோம்ல, ஆனால் அது அவங்க ஞாபகமாக அவங்க ஃபேமிலியில் தெய்வமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்கே அந்த இடத்துல வந்து புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பில்டிங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க பார்த்தீங்களா போர்ஷன், அது ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் இருக்குது. அதனால தான் அங்கே வந்து ரொம்பவே நெகட்டிவாகவே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடை வந்து முதல்ல காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு வந்து அவங்க பெரியப்பா வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி அவங்க இந்த பிரியாங்கிறது இந்த இதில் வந்த எல்லா பேருமே கற்பனை பெயர்கள் தாங்க. அவங்க ஒரு 12 பேர் சொன்னாங்க. என்னால் அந்த 12 பேரையும் வந்து முடிஞ்ச அளவு கற்பனை பெயரில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே என்னோட நரேஷனில் சொல்லி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அமானுஷங்கள் நடந்துருந்துச்சு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் இருக்குது, அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு எப்பயுமே வந்து ஒரு சில டவுட்லாம் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி இந்த கதையிலையுமே எனக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்த அந்த அப்பா பையனோட இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலைங்க. எனக்கு என்ன டவுட்னா, இவங்க போய் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டாங்களா, இந்த மாதிரி நைட்லாம் எனக்கு நடந்திருக்குது, இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க கேட்டாங்களா என்னன்னு தெரில. நான் அதையும் அவங்கக்கிட்ட நான் வாய்ஸ் மெசேஜாக போட்டேன், அவங்க இன்னும் அதை பார்க்கல, ரிப்ளையும் பண்ணலை. அதுக்குள்ளே நான் ஸ்டோரியை எடுத்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஹவுஸ் ஓனருக்கே நேரடியாக இவங்க கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே இந்த விஷயத்த, இங்கே வந்து ஏதோ அமானுஷம் இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் அவங்க அதுக்கு வேலிடான ரீசன் சொன்னாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்க டைமில் வேறு ஹாஸ்டல்லையும் தங்க முடியாது, வேறு ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பியும் தங்க முடியாது, பசங்களோட வீட்லேயும் வந்து தங்க முடியாது, நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது இதில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கும் வரை பாய். 90K சப்ஸ்கிரைபர்ஸ், 90K கோஸ்டிஸ் வந்துட்டோம். இன்னொரு 10,000 சப்ஸ்கிரைபரை தொட்டோம் அப்படின்னா நான் எதிர்பார்த்த அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியங்கிற மாதிரி அது எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு தெரில. எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன், நான் ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ. இருந்தாலும் இவங்க எல்லாருமே ஒரு அவங்க பேரை சொல்ல வேணான்ட்டாங்கடா, நான் எங்கே போகிறது பேருக்கு. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன். அதாவது அவங்க வாய்ஸ் ஓவரை கேட்டுக்கிட்டே ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டே நான் டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறேன் அஞ்சலிக்கு, சரியா? எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்கவுங்க ஒரிஜினல் நேமெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாதீங்கன்ட்டாங்க. அதெல்லாம் பேயெல்லாம் வராது, கம்முன்னு. ஏன்னா அந்த கேரக்டரை பேய் பிடிக்காது, இது வேறு ஒரு கேரக்டர் தான் பிடிக்கும் அந்த பொண்ணு சொன்னபடி. ஸோ இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இதுக்கப்புறம் கதை அனுப்புகிறீங்க அப்படின்னா முன்னாடியே வாய்ஸ் ஓவர்லேயே போட்டுருங்கம்மா. நான் வந்து ஒரு ஃபீல் குட்டாக அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிற அந்த கதைக்குள்ளேயே போய்
என்னோட நரேஷனை ஆரம்பிச்சிருவேன். ஆல்ரெடி உங்களோட வாய்ஸை கேட்டுக்கிட்டே ஹெட்செட்டில் நான் என்னோட நரேஷன் படி அதை ஆர்டராக ஒரு மாதிரி எழுத ஆரம்பிச்சிடுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் சொல்லும்போது அதாவது நீங்கள் லாஸ்ட்டில் போட்ட அந்த வாய்ஸ் ஓவர் கேட்டோன்னே எல்லாம் உடஞ்சிருது அப்படியே. ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பேன், இப்படி தான் போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நேம் வந்து 1-2 பேர் இருந்தால் பரவாயில்ல, இந்த கதையில் 10 பேர் இருக்குது. இதில் நான் எதை நான் மனப்பாடம் பண்ணி கதையை நான் மனப்பாடம் பண்ணவா இல்லை இவங்களோட பேரை நான் வந்து நாலேஜில் வச்சுக்கவான்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிறவங்க, புதுசாக அனுப்புகிறவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, ப்ளூபர்ஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாதி பேர்லாம் வந்து ஒரு 10 நிமிஷத்தை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எதனா சொல்ல வேண்டியது சொல்லணுமேன்ட்டு. அப்படி தான் ஒரு பையன் சொல்லியிருந்தாப்புல, ப்ரோ நீங்கள் அந்த பீச்சு போட்டிருந்தோம் இல்லையா, டுமாஸ் பீச்சு, அந்த இதில் அதான் அவர் இறந்துட்டாருங்கிறீங்க, அப்புறம் எப்படி வந்து அவர் வந்து சொல்லுவார், அவர் எப்படி அவரால் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த பையனை நக்கலாக சிரித்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தான். டே பரமா படிடா பரமா, கதையை முழுசாக படிடா பரமாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. என்னென்னா நானே சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டில், எனக்கே அந்த டவுட் இருக்குதுங்க, அதை எப்படி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நானும் கொஸ்டின்லாம் வைக்கிறேன். அது எப்போ வைப்பேன்னா, எடுத்தோன்னே இந்த கதையை, இப்போ நான் இந்த டுமாஸ் பீச் கதையை எடுத்துக்கோங்களேன், எடுத்தோன்னே நான் அதை சொல்லிவிட்டு அந்த கதையை சொன்னால் யாருக்காயும் சுவாரஸ்யம் இருக்குமா? நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக கேட்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் பயப்படணுங்கிறதுக்காக தான் நம்ம டெவில்ஸ் கிச்சனையே பார்க்குறீங்க, மிஸ்டர் பிரபாகரன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்படி போகிறேன் இந்த பேட்டர்னில். ஆனால் சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது, எதனா சொல்லணும், இவனை வந்து எதனா ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காகவே கீழே கமெண்ட்டில் வந்து கண்டமானிக்கு உளறி வைக்கிறீங்க. உளர்றவங்க உளரட்டும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன ஏன்டா தட்டி விட்டு போகிற? ஸோ இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக கதையை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு போயிருங்கடா தம்பிங்களா. உங்களோட என்னால் போராட முடியலை. ஏன்னா ஒரு ஸ்டோரிக்கு எவ்வளோ மெனக்கடுறோங்கிறது நமக்கு தெரியும். நிறைய பேர் அதையும் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஒரு சிலர்லாம். ஒரு ஸ்டோரியை ஃபுல்லாக எடுத்து அதை எடிட் பண்ணி அதை நீங்கள் அவங்க சொன்ன மாடுலேஷனில் ஆஸ்ட்ரல் ட்ராவல்னு ஒன்று போட்டிங்க, அவங்களோட வாய்ஸ் ஓவரில் கேட்குறது எப்படி இருக்குங்கிறதையும் காட்டிட்டீங்க. உங்களோட இதில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறதும் தெரியுது. அந்த நரேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஆர்டர் பை ஆர்டராக நீங்கள் அதில் எவ்வளோ உழைக்கிறீங்கிறது தெரியுது. அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டுறீங்க, அதெல்லாம் புரியுதுன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். நம்ம இன்னும் நிறையா பண்ணணும், இன்னும் எதனா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிலாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினப்பேன். ஆனால் இந்த மாதிரி சில பாய்ஸ்லாம் பண்ணுறத பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அது இதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், இருந்தாலும் இதில் சொல்லி வைப்போமேன்னு சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், கதையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான், ஏன்னா அதுக்கு தானே வரீங்க உள்ள, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ளூபர்ஸ் மூலமா இதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வர சந்ததிகள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, காஃபியா? ஏன் அமையதுள்ள தான் தாங்க முடியலன்னா கூடயே ஒன்று உட்காந்துக்கிட்டே போயிடுவாங்க. நீராடுறா அவன் எந்திரிச்சனே இந்த ப்ளூபர்ஸை காட்டுறேன். நல்லா படிக்கிற பிள்ளைங்க பேரில் கீதாஞ்சலி ஏன் போடுறீங்களாம்? இந்த வரட்டோரு தூங்கிட்டு இருக்கிறா வரட்டோரு. போலாமா? இந்த காலையில் அந்த பையனுக்கு கை கிழிச்சு ஆதியோட கையிலேருந்து பிளட் வந்துச்சு இல்லையா, அதுவும் இருடா. ஏன்னா இது நாள் வரைக்கும் கீதாஞ்சலியோட அவங்க வீட்டில் இல்லை கீதாஞ்சலி பண்ண இந்த மாதிரி ஒரு பாயாசம் கருகி போனதாக சரித்திரமே கிடையாதான். என்னடா இது? கீதாஞ்சலி மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது இந்த ஹனுமன் மந்திரம் சொல்லான்ட்டு எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. இவங்க வெளியே வரும்போது பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஒரு மாதிரி கத்திருக்கிறாங்க. இவங்க எப்படி டேய் நானே இப்போ தாண்டா போகிறேன் கரெக்டாக ஒரு ஃப்ளோவில். வாங்க கீதாஞ்சலி. இல்லை கீதாஞ்சலி உன் பேர் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆமாம், அவங்க தான் 12 பேர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ரேஷன் கார்டில் கொடுக்குற மாதிரி பேரை வரிசையாக எழுத விட்டுட்டு போட்டு குழப்புதுப்பா பேரை சொல்கிறதுக்குள்ள. நேமையும் ஆதின்னு அவன் பேரையும் தூக்கி போட்டிருக்கேன் உள்ள. பசங்க பேரையும் சொல்லாதீங்க, பொண்ணுங்க பேரையும் சொல்லாதீங்க, இங்கே எதையுமே சொல்லாதீங்கன்னா என்ன பண்ணுற? அப்புறம் இந்த கதையே சொல்லாதீங்க. அப்போ இந்த கதையே சொல்லாதீங்கன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குயா ஐயா. கதை சொல்லாத என்ன
3 மணிலேருந்து உள்ளே உட்காந்து தான் இருக்கேன். எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறேன். அப்பப்போ மண்டையை விட்டுங்க பாரு என் வாய்க்குள்ளே போயிடுச்சு, இது புடுக் அப்படின்ட்டு போயிட்டு வந்துச்சு. இப்போ தான் நானே இப்போ தான் ஒரு ஃப்ளோவில் பண்ணேன். பேர் கன்ஃபியூஷன் ஆகிடுதுப்பா, எனக்கு அந்த ஒரு ஃப்ளோவே கிடைக்க மாட்டேங்குது.